பரலோகம் போகணும்னா புண்ணியம் வேணும். 40 வருடம் சம்பாதிக்காமல் ஏமாந்து போனத்தை 7 நாள்ல சம்பாதிச்சுடணும்னு பேராசப்பட்டுன்னு வந்திருக்கு. பணத்தை எடுத்து தர்மம் பண்றவன அசடும்பா எல்லாரும். தர்மம் பண்ணாம சேர்த்து வச்சுக்கிறவன கெட்டிக்காரன். பரலோகத்துல போய் கஷ்டப்படுற மாதிரி ஒரு தர்மம் பண்ணாம எல்லாத்தையும் இங்கேயே விட்டுட்டு ஓலட்டுடான்னு போகும். பரலோகத்துக்கு ஒரு சொத்து வேணுமா வேண்டாமா? இங்கேருந்து அமெரிக்கா போகிறவங்க வெறுங்கையோடு போக முடியுமோ? ஒரு எக்ஸ்சேஞ்சில் இந்தியன் ருபி கரன்சியை கொடுத்துட்டு US டாலராக மாற்றின்னு தான் போகணும். வெறுங்கையோடு அமெரிக்காவில் போய் தங்க முடியாது. அதுபோல் பரலோகம் போகணுன்னா புண்ணியம் வேணும், பக்தி வேணும், ஏதோ ஒன்று சொத்து வேணுமோ. லோக ரீதியாக கோடீஸ்வரன், பாரமார்த்திக ரீதியா பரம தரித்திரன். 40 வருடம் சம்பாதிக்காமல் ஏமாந்து போனத்தை 7 நாள்ல சம்பாதிச்சுடணும்னு பேராசப்பட்டுன்னு வந்திருக்கு. 40 வருஷமா தூங்கிட்டேன். 40 வருஷமா தூங்கின நஷ்டப்பட்டத்தை இன்னைக்கு 7 நாள் தான் மிச்சம்கும் பொழுதுதான் எனக்கு ஆயுசோட கௌரவம் புரியுது, வேல்யூ தெரியுது. இந்த 7 நாள்ல எப்படியாவது பிடிச்சுடணும்னு வந்திருக்கேன். பரீட்சத்து மாதிரி எத்தனை சக்கரவர்த்தியா இருக்கட்டும், பிரயோஜனப்படுமா? அதனால தன்யன்னு சொல்லிக்க முடியுமா? நின்ன நோடி தன்யனாதேன். எப்ப நான் கண்ணால ஒன்று பார்க்கிறேனோ பிரபு பாண்டுரங்கிட்ட வர பண்டரிபுரம். பண்டரிபுரம் வந்து பாண்டுரங்கன் சந்நிதியில் இருந்து சொல்றார், உன்னை இப்ப கண்ணால பார்த்தேனே, இந்த க்ஷணம்தான் தன்யனா. 1 ரூபா 2 ரூபா இல்லை, 9 கோடி அத்தனையும் திறந்து வச்சுட்டு வந்துட்டார். யாருக்கு எது வேணுமோ எடுத்துக்கோ. அர்த்தாக பகிஷ்சர பிராணாக. பணம்னா என்னன்னா நம்மோட வெளியில சஞ்சாரம் பண்ற பிராணனா பணம். யாருக்காவது பணத்தை கொடுக்க மனசு வருமோ? அதனால தான் இப்போ என்ன பண்ணுறா, டெக்னிக்காக இந்த கார்டை யூஸ் பண்ணுறா. 2 நாள் முன்னாடி கூட இந்த விஷயம் சொன்னேன். நான் பணமாக நேராக செலவழிக்க மனசு வராது. கார்டாக இருந்தால் தட்டி எரிஞ்சிருவான், வேல்யூவே தெரியாது. எடுத்துக்கோ எடுத்துக்கோன்ட்டுவான். பணத்தை கொடுக்க சொல்லுங்க, தொட்டாலே போகாது, செலவழிக்க மனசு வராது. பணத்தை டச்சு பண்ணாலே மனசு போயிடும். ஏன்னா பகிஷ்சர பிராணாக, வெளியில் சஞ்சரிக்கிற பிராணம் என்ன பணம்? சன்னியாசியாக இருந்தால் கூட பணம் இல்லாமல் இருக்க முடியுமா இந்த காலத்தில்? சன்னியாசியாக இருந்தாலும் பணம் வேண்டியிருக்கு. இந்த உபதிரவம் வேண்டாம் இருந்தால் கார்டை தட்டி விட்டாங்க கவர்மெண்ட்டில், பேங்கில் எல்லாம். நிஷ்கவலையாக தட்டுறாம, இன்னும் 40 நாள் இருக்கு பார்த்துப்போங்கிறான் பாருங்க. அன்றைக்கி ஏதாவது உருட்டி பற்றி பார்த்துப்போம். ஆனால் பணத்தை கொடுக்க மனசு வருமோ? அதுவும் பார்த்து 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 சேத்தத்தை கதவை திறந்து வச்சுட்டு வந்துவிட்டார். வேணுங்கிறவா வேணுங்கிறத எடுத்துக்கோ. எல்லாம் மனசு கொடுக்குறவன் இன்னைக்கு கொடுப்பான். அந்த மனசு தான் காரணம், வசதியே காரணம் இல்லை, மனசு தான் காரணம் கொடுக்கறதுக்கு. கொடுக்கிறவன் என்னன்னா அவன்கிட்ட பணம் கையில் இல்லாட்டா துடிச்சு விடுவான். கொடுக்கணுமே கொடுக்கணுமேன்னு எதை பண்ணுவோம் அதை பண்ணுவோம் இதை பண்ணுவோம்னு எதையாவது பண்ணி கொடுத்துருவான். எத்தனை கோடி இருந்தாலும் கொடுக்காதவன் ஜென்ம ஜென்மத்துக்கும் கொடுக்க மாட்டான். அவன் யாரு அப்படின்னா, நீதி சாஸ்திரம் சொல்றது, இந்த பணத்தை எடுத்து தர்மம் பண்றவனை அசடும்பா எல்லாரும். தர்மம் பண்ணாமல் சேர்த்து வச்சுக்கிறவன கெட்டிக்காரம்பா. சாஸ்திரம் மாற்றி சொல்கிறது, செலவழிக்கிறவன் கெட்டிக்காரம், சேர்த்து வைக்கிறவன் அசடு. ஏன் அப்படின்னா, செலவழிக்கிறவன் தர்மம் பண்ணி பரலோகத்துக்கு இந்தியன் ரூபியை US டாலராக அப்படி எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற மாதிரி தர்மமாக பண்ணி கொண்டு போகிறான் சம்பாதிச்ச பணத்தை முழுக்க. இவன் என்ன பண்ணுறான், பரலோகத்தில் போய் கஷ்டப்படுற மாதிரி ஒரு தர்மம் பண்ணாமல் எல்லாத்தையும் இங்கேயே விட்டுட்டு ஓலட்டுடான்னு போகிறான். இப்போ அசடு யார்? கொண்டு போகிறவன் தான் சமத்து.
இதெல்லாம் நம்ம பேசுறதுக்கு நல்லா இருக்கும். பணத்தை டச் பண்ணி கொடுக்க முடியும், வருமா மனசு வருமா சொல்லுவோம், யாருக்கும் வர. அது அது பேப்பர் தான்னாலும் அது செக்காக இருந்தால் கூட தெரியாது, கார்டாக இருந்தால் கூட தெரியாது. பணத்தை தொட்டா எடுத்து கொடுக்க மனசு வர. மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.